நம்ம இப்ப சுடிதார் ஈஸியா நம்ம எப்படி தைக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், எந்த கஷ்டமா இருக்காது. பிளவுஸ் மாதிரி கூட கஷ்டம் இருக்க பிளவுஸ் கூட நம்ம நிறைய தையல் எல்லாம் வரும். இதுல அப்படி எல்லாம் ஒண்ணுமே வராது. ரொம்ப ஈஸியா சீக்கிரமா எவ்வளவு அழகா இப்ப தைக்கலாம்னு பார்க்கலாம். இது கை, இங்க பாருங்க, கை கொஞ்சம் நீளமா இருக்கும். கைக்கு லைனிங் வைக்கல. இந்த ரெண்டுக்குமே நான் லைனிங் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ண வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ கட் பண்ண வீடியோ பாருங்க. இப்போ நம்ம தைப்போம், ஈஸியா தைப்போம். கைக்கு ஃபர்ஸ்ட் கீழே ஒரு மடக்கு தைச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச்சு போலயோ 1/4 இன்ச்சு போலயோ சின்னதா மடக்கி. கைக்கு ஒரு தையல் போட்டாச்சு. இன்னொரு தையல் இந்த எண்ட்ல போடுறேன், அப்பதான் இந்த பார்க்க நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா தையல் டபுள் தையல் போட்டிருக்கேன், அழகா இருக்கும். இந்த கையும் போட்டாச்சு, ரெண்டு கையுமே நான் வந்து போட்டாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் காலத்துல பட்டன் உறவு பாருங்க, அழகா இருக்கும். இது நம்ம இதை எப்படி தைக்கலான்னு பாருங்க. இது லைனிங், ரெண்டுமே கழுத்து நான் ஒரே அளவு தான் கட் பண்ணிருக்கேன். மொத்த துணியுமே நான் ஒரே அளவு தான் கட் பண்ணிருக்கேன். நீங்க கட் பண்ண வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். எதுவுமே நம்ம பிளவுஸ் விடுற மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் விடல. அதெல்லாம் அப்படியே நம்ம தூக்கி வச்சு ஜாயின் பண்றதுதான். பாருங்க, இது அப்படியே வச்சாச்சு, கரெக்டா இருக்குல்ல. நம்ம இப்போ தையல் போட்டு திருப்பி தான் எடுக்க போறோம். இப்போ சுத்திலும் கழுத்தை தையல் போட்டாச்சு. இது நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து கழுத்து கரெக்டா வரும், அப்ப அந்த ரவுண்டு ஷேப் எல்லாம் கரெக்டா வரும். அதுக்காக தான். அடி வாங்குவா பென்சி, சத்தம் முடினா அடி வாங்குவா. நம்ம இப்படி கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டுட்டு இப்படி திருப்பணும். திருப்பிட்டு நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்பதான் அந்த கழுத்து நல்லா இருக்கும். பிளவுஸுக்கா இருந்தாலும் சரி, இதுக்கா இருந்தாலும் சரி. நான் கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. இதை லைனிங் மேல இப்படி திருப்பி வைக்கணும். வச்சுட்டு நம்ம தச்சிருக்கோம் பாருங்க, அந்த தையல் பக்கத்திலேயே தான் நம்ம தையல் போடணும். இப்படி நம்ம தைக்கும் போதும் சிலது இழுத்து பிடிக்கிற மாதிரி தெரியும். அப்பவும் நம்ம கொஞ்சம் சின்னதா இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த படிமான தையல் போடாம அப்படியே திருப்பி லைனிங்க உள்ள தைக்கலாம். அதை விடவும் இது கழுத்து பாக்குறதுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டா வரும். அதுக்காக தான் நான் இந்த கட் பண்ணி விட்டுட்டு நான் இப்படி தைப்பேன். பிளவுஸுக்கோ எதுக்குனாலும் நான் இப்படிதான் தைப்பேன். சத்தம் போடாம இரு.
நம்ம தச்சாச்சு. இப்போ நம்ம லைனிங்கை உள் பக்கமா திருப்பி விட்டுடணும். லைனிங் உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த சைட்லயே தையல் போட்டு வரணும். இந்த ஓரமாவே போடணும். இந்த ஷோல்டர் ரெண்டையும் நான் அப்படி சும்மா தையல் போட்டு வைக்கேன். உடனே போடலாம், போடலனாலும் ஒன்றும் இல்லை, நான் போட்டிருக்கேன். நீங்களா போல போட்டுடுங்க. கழுத்து எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டாக இது வந்துடும். நீங்க பாருங்க, அடி பக்கத்துல மடிச்சு தைக்கலாம். லைனிங்லயும் மடிக்கணும், இதுலயும் மடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதை மடிச்சிடலாம். மெயின் கிளாத்ல இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கூட ஒரு மடிப்பு மடிக்கணும். 2 மடிப்பு மடிக்கணும். புதுசா தைக்கிறவங்க ஒவ்வொரு மடிப்பா மடிங்க. இப்படி மடிச்சுட்டு விடு. இனி இந்த லைனிங்கை மடிச்சுக்கலாம். அடிபாக லைனிங்ல அடிபாகத்துல அதே போலதான் டபுள் மடிப்பு தான் மடிக்கும். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப ஒரு மடிப்பு. இப்ப நம்ம ஃப்ரண்ட் பக்கம் தச்சாச்சு. கீழே மடக்கி தச்சு இந்த கழுத்தையும் நம்ம வச்சு திருப்பியாச்சு. இனி நம்ம பேக் சைட்ல உள்ளதான் இதே போலதான் அதுவும் தைக்கணும். இதெல்லாம் ரெண்டு ஒரே அளவாதான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் நம்ம அந்த பேக் எப்படி இதையும் வச்சு திருப்பி தைக்கதான் போறோம். பாருங்க அப்படி. எனக்கு இது மாதிரி வச்சதுனால கை ஆட்ட முடியல, தைக்கலாம் உடுக்க முடியாது. நம்ம அடுத்த தடவை அதுக்கு மேல தள்ளி வைக்கணும். இதை இப்படி விரிக்க எல்லாம் முடியல. இங்க தள்ளி இப்படிலாம் போட முடியல. பைய அப்புறம் தள்ளி. ஆமா, மொத்தத்துல எனக்கு இப்படிலாம் எடுக்கவே முடியல. தள்ளினா தள்ளி வை. அப்பதான் அவங்களுக்கும் நல்ல நான் இப்படி காட்டி எல்லாம் கொடுக்க முடியும். சரி, இப்படி நம்ம பக்கம் உள் பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து வைக்கணும். இந்த நல்ல பக்கம் தான் லைனிங் மேல இப்படி இருக்க மாதிரி வைக்கணும். நம்ம திருப்பி போடும்போது அப்பதான் நல்ல பக்கம் வெளியே வரும். இது உள் பக்கம், இது கரெக்டா தெரியும் பார்த்தா. நல்ல பக்கம் லைனிங் மேல இருக்கணும் இப்படி. இப்பதான் அழகா போடவே முடியும்.
இது பின்னாடி சைடுல உள்ள கழுத்து, சின்ன கழுத்து தான் பின்னாடி. அதையும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்குள்ள திருப்பி இந்த படிமான தையல் போட்டுருங்க, லைனிங் மேல வச்சு. சுடிதார் தைக்கிறது கஷ்டமும் கிடையாது, சுடிதார்ல தப்பும் வராது. அதனால யாரு வேணும்னாலும் சுடிதார் தைக்கலாம். இப்ப அதை அப்படியே படிமான தையல் விட்ட பிறகு மேல் பக்கம் இந்த லைனிங்கை உள்ள திருப்பி விட்டுட்டு பாருங்க, நல்ல பக்கம் நம்ம ஓரமாவே தையல் போடணும் கழுத்துக்கு. நம்ம இப்ப படிமான தையல் போட்டாலே அந்த கழுத்து கரெக்டா வந்துடும். நம்ம தையல் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குமே தவிர நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்க வேண்டியதெல்லாம் வராது. அப்படியே இந்த நேரம் சோல்டா சும்மா தைச்சு விட்டுருங்க, தைக்கலாம்னு ஒண்ணும் இல்லை, அப்படி தைச்சு விட்டுருங்க. லைனிங் பிடிச்சி தைச்ச மாதிரி இருக்கும்ல, எல்லா இடமும் நம்ம லைனிங் பிடிச்சி தைக்க போறது இல்லை. பிளவுஸுக்கு தான் எல்லா இடமும் பிடிச்சி தைப்பேன், இதுக்கு நான் பிடிச்சி தைக்க போறேன். அந்த சோல்டரை மட்டும் பிடிச்சி தைச்சிருவோம். பத்தியெல்லாம் பேக்ல உள்ள கழுத்து எப்படி இருக்குன்னு, இது ஒரு ரெடிமேடு அளவு தான். அதுல கழுத்து பெரும்பாலும் இப்படி கொஞ்சம் விரிஞ்சுதான் இருக்கும். பேக்ல உள்ளது மேல கழுத்து மேல இருந்தா கொஞ்சம் விரிஞ்சுதான் ஒண்ணும் செய்யாது. இப்ப கழுத்து கீழே தாழ்ந்து இருக்கும்போது இவ்வளவு கழுத்து விரிஞ்சிருக்க கூட கரெக்டா வராது. இனி இதுல அடிப்பாகத்துல நம்ம மடிச்சு தைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த துணி மெயின் கிளாத்ல நம்ம மடிச்சு தைக்கலாம். பார்க்க மாட்டாங்க, அவங்க யாருக்கு எதுவும் தெரியாது. அப்போ கட் பண்ணிட்டுடா போடு. இதுக்கு நேரம் ஒண்ணுல சொல்லுவா. இப்போ கழுத்தும் தைச்சாச்சு, அடிபாகத்துல நம்ம அடிச்சும் தைச்சாச்சு. இனிமே நம்ம ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணணும். துணியெல்லாம் கரெக்டா எடுத்து விட்டா மட்டும் போதும்.
பாருங்க, இது ஃப்ரண்ட்ல உள்ளது. ரெண்டையும் இப்படி வைங்க, ஷோல்டர் ரெண்டையுமே இப்படி வச்சிருங்க. அதையும் கரெக்டா வைங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் தைப்போம். ம் ம் ஒரு சைடு ஷோல்டர் தைச்சாச்சு. இனி இந்த சைடு தைக்கலாம். நம்ம ரெண்டு சைடும் ஷோல்டர் தைச்சாச்சு. இனி நம்ம கை தான் வைக்கணும். நீங்க புதுசா தைக்கிறவங்க கை வந்து என்ன பாருங்க, ரெண்டும் தனித்தனியா இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து தையல் போடாம தைப்பேன். இனி உங்களுக்கு சொல்லி தரும்போது நீங்க தையல் போடாம தைச்சா உங்களுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்கும். அதனால லைனிங் எதையும் ஒட்டி அப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரமா தான் போடணும், உள்ள தள்ளி போடக்கூடாது. கை வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. லைனிங் ஏதாவது கொஞ்சம் வெளியில தெரிஞ்சாலும் இதையும் கட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் நம்ம இதுல கை வைக்கலாம். இதுல சென்டர் கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த சென்டர் அந்த ஷோல்டர் ஜாயிண்டையும் ஒன்னா வச்சிருங்க. வச்சு இப்படி பிடிச்சி விடுங்க. பிடிச்சிட்டு இந்த சைடு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இடமா வச்சு பார்க்கணும். அது எந்த இடத்துல வந்து முடியுதோ அந்த இடத்துல இருந்து தச்சு தொடங்கினா போதும். இது கூட ஒரு தையல் போடணும். கைக்கு டபுள் தையல் போடணும். ஒரு சைடு கை வச்சாச்சு. இனி அந்த சைடு கை வைக்கலாம். இந்த ஓரமாவே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கை வைக்கலாம். இதை தச்சுட்டு நீ போட்டு ஒரு வீடியோ காட்டிடு அவங்ககிட்ட.
பேண்ட் தச்சு எல்லாம் தச்சு போறாது. நம்ம 2 சைடும் கை வச்ச பிறகு நம்ம சைட்ல நம்ம ஜாயின் பண்ணுவோம். கையில இருந்து தான் ஜாயின் பண்ணணும். டைட்டா இருக்குமா கை? டைட்டு தானே? இது கொஞ்சம் கை இந்த அளவை விட கொஞ்சம் லூஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பாருங்க, தையல் என்ன வருது, இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி தைக்க, ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தைக்க. இதுல இருந்து நீங்க புதுசா தைக்கிறவங்க அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு விடுங்க. லைன் மேல தைச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கட்டை கையில அவங்களுக்கு அப்புறம் வளைஞ்சு வளைஞ்சு வந்தான் தையல். நம்ம தைக்கும் போதே இந்த சுற்றளவு வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு தான் இந்த தையல் வரணும். அப்ப ஆமா, கட்டிங் வீடியோ பாருங்க, அதுல நான் இது கட் பண்ணி விட்டுருப்பேன். பார்த்தா உடனே தெரியும். அப்ப அந்த தையலை நம்ம இழுத்து கொண்டு இந்த இடத்துக்கு தான் வரணும். அப்ப புதுசா தைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இப்படி லைன் போட்டு விடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் வளையும். நீளமா தையல் வரும்போது புதுசா தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தையல் நேரா வராது. நீங்க கோடு மாதிரி நான் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த இடத்துலதான் தைக்கணும். அப்படி தைச்சாதான் உடம்பு அளவு கரெக்டா வரும். நீ உள்ள தள்ளி தைச்சீங்கன்னா டைட் ஆயிரும், வெளியே தள்ளி தைச்சீங்கன்னா லூஸா இருக்கும். அதனால நீங்க கட் பண்ணி விட்டுருக்கோம் பத்தியில அந்த இடத்துல தைக்கணும். புதுசா தைக்கிறவங்க அந்த கட்டிங் வீடியோவும் சேர்த்து பாருங்க. அப்பந்தான் கரெக்டா உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் இந்த சைட்ல எல்லாம் தையல் விடல. நீங்க புதுசா தைக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஓரமா தையல் விட்டுட்டு தைக்கனாலும் தைங்க. சில துணி வந்து ஓரமா தையல் போடாம தைக்க முடியாது. இது வந்து காட்டன்னால தைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, அதனால நான் தையல் போடல. இப்ப பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்காக நான் கட் பண்ணி விட்டு வச்சிருக்கேன் பாருங்க. கட் பண்ணும்போதே இந்த ஓப்பனு கட் பண்ணி விட்டுருவேன். அப்ப நம்ம தைக்கும் போது அளந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல வந்தோடனே நம்ம ஓப்பன் தைக்கணும். அதுக்கு நம்ம துணியை நிறுத்திக்கலாம். நம்ம இந்த ஸ்ட்ரைட் தையல் வரும்ல, இந்த கட் பண்ணி விட்டுற இடத்துல வந்தோம்னா நிறுத்திடலாம். நான் எப்படி நிறுத்தேன்னு பாருங்க. இப்ப நமக்கு நான் கட் பண்ணி விட்ட இடம் இருக்கு, அதுல வந்தோம்னா நான் நிறுத்தியாச்சு. இன்னும் பாருங்க, இந்த இடத்துலதான் இந்த ஓப்பன் வருது. நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுல விட நம்ம தையலை நிறுத்திக்கணும். அதுல வந்து கொஞ்சம் டார்க்கா அடிச்சு விட்டு விடணும், இல்லைன்னா பிரிஞ்சிடும். ஒரு 2 தையல் மேலேயும் கீழே வர மாதிரி தைச்சிட்டு நம்ம எடுத்துடணும். அது கீழே நமக்கு ஓப்பன் தான் தைக்கணும். நம்ம ஒரு சைடு தைச்சாச்சு, அடுத்த சைடு தைக்கலாம்.
நம்ம ஒரு சைடு கை தைச்சாச்சு பாருங்க. இனி இதே போல அந்த கை தைப்போம். இந்த கையில உள்ள அகலத்தை இதுக்கு அளவு வச்சுக்கலாம். கட் பண்ணது என்ன இருக்கு, நம்ம சுற்றளவு கட் பண்ணிருக்கோம், அது என்னதான் இருக்கு. இந்த தையல் அப்படி ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துக்கு தான் வரணும். நம்ம இது கரெக்டா கட் பண்ணனால கரெக்டா தான் இருக்கும். அதனால நம்ம இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படி நாலையுமே லைனிங் வந்து 2 பீஸ் இருக்கும், மெயின் கிளாத் 2 பீஸ் இருக்கும். ரெண்டையும் கரெக்டா அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி சமமா ஒண்ணு மேல எடுத்து வச்சுட்டு தான் இப்படி தைக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கிளாத்துமே நான் விட்டு கட் பண்ணல, அதனால நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நீங்க உள்ள மடங்கிராம எடுத்து மட்டும் விட்டுருங்க. இப்படி நாளையும் இப்படி எடுத்து ஒண்ணா வச்சுட்டு தைங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க கட்டிங் வீடியோ பாருங்க. அப்போ நம்ம வந்து தைக்கிறதும் கட் பண்றதும் எப்படி பண்ணிருக்கோம், எப்படி தைக்கிறாங்க அது புரியும். நம்ம ஓப்பனுக்கு இதுலயும் இந்த பக்கமா நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இடம் வந்த உடனே இந்த ஓப்பன் விட்டு வந்த உடனே இந்த தையலை ஸ்ட்ரைட் தையலை நிறுத்தணும். இதை வந்த உடனே இப்படி டாக் அடிச்சு நிறுத்திடணும். இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, இதை நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இப்ப நம்ம தையல் விட்ட பிறகு நமக்கு இந்த உடம்பு சுற்றளவு கரெக்டா இருக்கா, எவ்வளவு அதிகமா பிடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா பிடிக்கணும். இப்பவே பாத்துறோம். நாங்க இந்த இடுப்பு அளவுகிட்ட தான் பார்க்கணும். அப்ப இந்த தையல் பாருங்க, அதுக்கு நேரா ஸ்ட்ரைட்டா இடுப்பு விட்டு இப்படி மடக்கி வச்சிடணும். என்ன இருக்கு பாருங்க, இந்த தையலும் இந்த சைடு என்ன இருக்கு, இது ரெண்டையும் நம்ம இப்படி வச்சு பார்க்கணும். லூஸா இருந்தோன்னா நம்ம பிடிச்சி கொடுத்துடணும். இப்ப பாருங்க, இப்படி வச்சு இப்படி கரெக்டா பார்க்கும்போது இவ்வளவு இடம் லூஸா இருக்கு, இவ்வளவு இடம் இருக்கு. அப்ப நம்ம இன்னும் ஒரு தையல் போடுறத இங்க பாதி போடணும், மீதி பாதி அந்த பக்கம் போடணும். மொத்தம் இவ்வளவு இருந்துச்சுன்னா இதுல இந்த இடத்துலதான் நம்ம முதல் தையல் போடணும், இன்னொரு பாதி தையல்ல அந்த பக்கம் போடணும். அப்ப கரெக்ட் சமமா வந்துடும். சரியா? இந்த தையல்ல தைக்கணும். இந்த 2 மார்க் பண்ணிருக்கலாம், இந்த மார்க்ல இந்த பக்கம் தைக்கணும். இதே அளவு அந்த பக்கம் பிடிச்சிட்டா உடம்புல கரெக்டா வந்துடும். நம்ம தச்சு விட்டுருக்கோம்ல அந்த இடம் வரைக்கும் தான் தைக்கணும், அது கீழே போகக்கூடாது. இப்ப நம்ம இந்த சைடு 2 தையல் போட்டாச்சு, அதே போல அந்த பக்கமும் நம்ம கூட ஒரு தையல் போடுறணும். இந்த பக்கம் ரொம்ப உள்ள தள்ளி போடக்கூடாது, ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தான் வச்சிருக்கோம். அதனால லேஸ் அதை ஒட்டின மாதிரி தான் தைக்கணும். உடம்பளவு தான் நமக்கு அதிகமா இருக்கு, அதனால உடம்பளவு தான் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் பிடிக்கணும். அதுக்கு காலிஞ்ச அளவுல தச்சாலே போதும், அது 1/2 இன்ச்சு பிடிச்ச மாதிரி வந்துடும்.
இப்ப நம்ம தச்சாச்சு. இனி நம்ம ஓப்பன் வைக்கலாம். ஓப்பன் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தச்சு விட்டுருக்கோம் பாருங்க, இதுக்கு ஒரு இன்ச்சுக்கு மேல இவ்வளவுக்கு இப்படி ஒரு லைன் போட்டுடுங்க. இந்த தச்சிருக்கிறதுக்கும் 1 இன்ச்சுக்கு மேல இது என்ன பண்ணணும்னா இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த தச்சிருக்க இடம் வரைக்கும் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு போல விட்டுட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அதே போல இந்த சைடு ஒரு ஜாயின் பண்ணிருக்கோமா, இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு ஃபுல்லாடி இப்படி கட் பண்ணிடுங்க. தெரியுதா? இப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இனி நம்ம ஓப்பன் தைக்கலாம். இது தனித்தனியா தான் இருக்கு. புதுசா நீங்க பழகுறவங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட்ல ஒரு தையல் போட்டுடுங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஓப்பன் தைங்க. நான் அப்படியே தான் தைப்பேன். நான் வந்து இங்க இருந்தே கரெக்டா வச்சாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இது கட்டையா இருக்கு, இது கட்டையா இருக்கு, இது நெட்டையா இருக்கு. அதனால இது வந்து லூஸா ஆயிடக்கூடாது. இது கரெக்டா இந்த இடத்துல இருந்தாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி மடிங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மடிங்க. பாருங்க, இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்ச உடனே இங்க கரெக்டா அந்த மடிப்பு வந்துடும். அப்ப நமக்கு இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுவும் விளவாது. இந்த இடத்துல நம்ம கை வச்சு பிடிக்கும்போது விளவாது. நம்ம இப்படி தச்சுக்கலாம். இப்ப என்ன நம்ம எது கட் பண்ணி விட்டுருக்கோம்னு தெரியுதா? இதை நம்ம இப்படி மடிச்சு தைக்கும்போது கரெக்டா வரும். இல்லைன்னா என்ன பண்ணோம், நம்ம கட் பண்ணி விடலன்னா இங்க வரைக்கும் இப்படி இழுத்துக்கிட்டு நிற்கும். இப்ப நம்ம நான் கட் பண்ணி விட்டதுனால இந்த ஓப்பன் கரெக்டா தைக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஓப்பன் தைக்க தெரியாது, அப்படியே ஓப்பன் தைப்பாங்க, அது கரெக்டா வராது. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நீங்க ஓப்பன் தைங்க. ஃபர்ஸ்ட் தையல் வந்து இந்த மாதிரி பா ஷேப்ல தான் போடணும். நான் பாருங்க ஊசியை குத்தி நிறுத்திருக்கேன். நிறுத்திட்டு துணியை இப்படி திருப்பணும். ஊசியை துணியில குத்தி நிறுத்திட்டு தான் திருப்பணும். இங்க இருந்து இப்படி ஒரு பா மாதிரி வரணும். நான் எப்படி தைச்சிட்டு காட்டுறேன். நம்ம அந்த சைடு ஊசி குத்தி நிறுத்தும் போது இந்த சைடு என்ன பண்ணணும், ஒரு மடக்கி பிடிக்கணும். நமக்கு இது எவ்வளவு அகலம் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து தைக்க தொடங்கணும். இப்படி தைச்சிட்டு இங்க வந்து ஊசியை குத்தி நிறுத்திடணும். நிறுத்திட்டு அப்புறம் துணியை எப்படி திருப்பணும். இனி நம்ம அந்த சைடு மடிச்ச மாதிரி இந்த சைடும் மடிச்சு தைக்க வேண்டியதுதான். எனக்கு நான் எப்பவுமே இப்படி தனித்தனியா தான் துணி இருக்கும். நான் அதை ரெண்டையும் இப்படி சேர்த்து கரெக்ட் பண்ணி பிடிச்சிட்டு மடிச்சு தைச்சிருவேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ரெண்டும் ஒரே அளவு தான் நம்ம வச்சிருக்கோம், அதனால தப்பு வராது. அதனால நம்ம இப்படி மடிச்சா ஈஸியா இருக்கும். இப்படி மடிக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நீங்க சுத்திலும் ஒரு தையலை போட்டு வச்சுட்டு மடிங்க. ஆனா அது கொஞ்சம் கூட நேரம் ஆகும், அவ்வளவுதான். தைக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இங்க பார்த்தீங்கன்னா தையல் அங்க இருந்து வரும்போது இப்படி பாம்பு மாதிரி இருக்கும். இந்த சைடு இழுத்து வந்து அப்புறம் இப்படி வரும். இன்னும் ஒரு தையல் போடணும். இதுல இந்த சைடுல போடணும். அது பா மாதிரி போட்டோம், இது வி மாதிரி போடணும். இந்த இடத்துக்கு வந்துடணும். அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஊசியை இப்படி நிறுத்திட்டு இப்படி உடனே துணியை இப்படி திருப்பி எடுத்துடணும்.
அந்த சைடும் ஓப்பன் தச்சுட்டு 2 சைடும் தச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த ஓப்பன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம ஒரு சைடு தைச்சாச்சு, இந்த சைடு தைக்கணும். அதுக்கும் இதே போலதான் துணியை நம்ம கரெக்டா எடுத்து வச்சு விடணும். ஒண்ணு லூஸோ ஒண்ணு டைட்டா பிடிக்க கூடாது, ரெண்டும் ஒரே அளவுல இப்படி எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து கரெக்டா வச்சுட்டு இங்க பாருங்க, இது கீழே இவ்வளவு இடம் இருக்கு, அந்த பக்கம் சொன்ன மாதிரி தான். இதை இப்படி அழுத்தி விட்டு இந்த இடத்துல நீங்க மடிங்க. இதை விட்டீங்கன்னா இது ஒண்ணுல மேல வந்துடும். மேல வரும்போது ஒரு மாதிரி சுருக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துலயே இப்படி மடிங்க. மடிச்சிட்டு இன்னொரு மடிப்பு அப்படியே மடிச்சிருங்க. இந்த பக்கமா நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. அதனால ஈஸியா இருக்கு மடிக்கிறதுக்கு. இல்லைன்னா இழுத்து பிடிச்சிட்டு இந்த மடிக்கிறது கரெக்டா வராது. இங்க இப்படி வரணும். இப்படி நேரா வந்துட்டு இப்படி ஒரு வந்து இப்படி லைனா வந்து இப்படிதான் கீழே போகணும். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல வரைக்கும் தையல் விட்டுட்டு ரெண்டாவது இப்படி பா மாதிரி வரணும். நம்ம இன்னொரு தையல் போடுவோம்ல, அதுதான் அந்த ஜாயிண்ட்ல வரும். இது ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல வந்து நம்ம வரைஞ்சு காட்டினேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரணும். இப்படி ஊசியை நமக்கு திருப்பும் எந்த இடத்துலலாம் நமக்கு திருப்பணும்னு வருமோ அந்த இடத்துல எல்லாம் ஊசியை துணியில குத்தி நிறுத்திட்டு நீங்க துணியை எந்த பக்கம் திருப்பினாலும் துணி விலகாது, அதே இடத்துலதான் இருக்கும். இன்னும் ஒரு தையல் சைடுல நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க போட்டுக்கோம், ரெண்டாவது இந்த ஓரமா தான் போடணும். நமக்கு சுடிதார் தச்சு முடிஞ்சாச்சு. நம்ம திருப்பி பார்ப்போம். ஓப்பன் எல்லாம் பார்க்கணும்ல எப்படி இருக்குன்னு. நீங்க சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதே மாதிரி தப்பு வரவும் செய்யாது. பிளவுஸ்னா கூட ஒழுங்கு கரெக்டா நம்ம தைக்கலன்னா தப்பு வரும், இது வராது. பத்தியெல்லாம் எப்படி இருக்கு, அழகா இருக்கா பாருங்க. ஓப்பன் பாருங்க இப்படி இருக்குன்னு. இப்படி வந்து ஒண்ணு வந்து இப்படி வரணும் முத தைக்கிறது. ரெண்டாவது தைக்கிறது இந்த ஓரத்திலேயே போட்டுட்டு இந்த இதுல இருந்து இப்படி வி மாதிரி போட்டுறணும். இதெல்லாம் கரெக்டா இருக்கா? ஈஸியா தான் இருக்கும். இது உங்களுக்கு நான் தைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியா தான் இருக்கும். இனி வந்து இந்த இது கீழே அடி பக்கத்துல இந்த இது இருந்துச்சு, இந்த லேஸ் மாதிரி போட்டது. இதை நான் வந்து இது என்ன ஆச்சுன்னா இது கொஞ்சம் பெருசாவும் இந்த இடம் வரும்போது சின்னதாகவும் துணி வந்து ஒரு சமமா இல்லாம இருந்துச்சு.
அதனால நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி அதை நம்ம எப்படி கீழே வைக்கிறோம்னு பாருங்க. தச்சா அதை வைக்கலனாலும் ஒண்ணும் இல்லை, நமக்கு அது இருந்ததுனால அதை வச்சாதானே அழகா இருக்கும். சுடிதார்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை வைக்கணும்ல. அதை நான் இனிமே கட் பண்ணி தான் எடுத்து வைக்க போறேன். பிளவுஸ்லயுமே நான் இந்த மாதிரி கோணல் மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு தைக்க மாட்டேன். ஏன்னா கோணல் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கட் பண்ணாலும் அதுக்கு நேரம் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், சுடிதாரை மட்டும் கரெக்டா எடுத்துட்டு, சுடிதாரா இருந்தாலும் பிளவுஸா இருந்தாலும் நம்ம கரெக்டா கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இதை நம்ம அதுக்கு மேல வச்சு தைச்சிடலாம். நான் இதை எப்படி தைக்கிறேன் பாருங்க. அது வச்சா கொஞ்சம் அழகா இருக்கும் பார்த்தீங்களா பாக்குறதுக்கு. அதனால இந்த ஃப்ரண்ட் பக்கம் நம்ம வச்சிருவோம். இந்த தையல் இருக்கு பாருங்க, அந்த தையலுக்கு உள்ள வச்சுட்டு இந்த வி மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, லேஸ் மட்டும் தான் நமக்கு வெளியே தெரியணும். மீதி நம்ம இப்படி உள்ள வச்சிடலாம். தள்ளி விட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணது எதுவுமே தெரியக்கூடாது, இந்த வி மட்டும் தெரியற மாதிரி இப்படி வச்சிருங்க. இதுல அந்த வி மட்டும் நம்ம தெரியற மாதிரி வச்சிருக்கோம். இது பார்க்க அழகா இருக்கும். இப்ப நம்ம இது வைக்கலன்னா இது அழகா இருக்காதுல்ல, அது சும்மா பிளைனா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். இந்த மாதிரி துணி ஒரு கட்டை நெட்டமாவோ ஏதாவது வந்துருச்சுன்னா, பிளவுஸா இருக்கட்டும் சுடிதாரா இருக்கட்டும் எந்த துணியா இருந்தாலும் நீங்க இந்த கல்லு, சில இதுல பார்டர் இருக்கும், சில இதுல கல்லு வச்சிருப்பாங்க, அதை நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு இது போல நம்ம ரெண்டாவது வச்சா இன்னும் அழகாதான் இருக்கும். அதை அது கோணலா இருக்கும்போது அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சா அது எந்த காரணத்தை கொண்டும் அழகா வராது, வாய்ப்பே கிடையாது. நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து தைச்சா மட்டும்தான் அது நீட்டா இருக்கும். இதெல்லாம் ஈஸியா இருக்கும். நீங்க பாக்குறவங்க லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்க வீடியோ போடுவோம், ஒவ்வொன்னா பாருங்க. இது சுடிதார் கட்டிங் வீடியோ போட்டாச்சு, அந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி இந்த தைக்கிற வீடியோ நாங்க இப்ப போட்டுருவோம், இதையும் பாருங்க. இதுக்கு இனி ஃபேண்ட் கட் பண்றது, ஃபேண்ட் தைக்கிறது அந்த வீடியோவும் போடுவோம் பாருங்க. ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. இது கைக்கு கொஞ்சம் நீளமா வரும் பத்தியெல்லாம், ஒரு கஷ்டம் கிடையாது, தப்பும் வராது. அதனால நீங்க பயப்படாம தையலே தெரியலன்னா கூட நீங்க தைங்க, தைச்சு பாருங்க, அவ்வளவுதான்.